ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்த முத்துவையும் மீனாவையும் பார்த்து அண்ணாமலை, வாப்பா முத்து, என்னாச்சு? மீனாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனேன்னு சொன்னீங்க, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஏன் மீனா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? எதுவும் பெரிய பிரச்சனையாப்பா? அட ஒண்ணுமில்லப்பா, சும்மா சாதாரண செக்கப் தான். அடிக்கடி வயிற்றுல வலி வருதுன்னு சொன்னால, அதுக்கு சில மாத்திரைங்களும் டானிக் எழுதி கொடுத்தாங்க. கொஞ்ச நாள்ல சரியாயிடும் சொல்லிட்டாங்கப்பா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அப்ப அங்க வரும் விஜய் என்ன சொல்றாங்கன்னா, ஆமா, இவளுக்கு பெரிய வயிற்று வலி வந்துருச்சு. வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செய்யாம தப்பிக்கிறதுக்கு இவ போடுற பெரிய நாடகம் இது. இந்த மாதிரி ஆஸ்பத்திரி டாக்டர்னு எது சாக்கு சொல்லிட்டு ஊர் சுத்த வேண்டியது. இவளுக்கு உண்மையிலே வலியும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, எல்லாம் சோம்பேறித்தனம்ங்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு விஜயா, வாயை மூடு முதல்ல. அவளை என்ன உன்ன மாதிரி எந்த வேலையும் செய்யாம நாடகம் போடுறவன்னு நினைச்சியா? அவளுக்கு உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தாலும் நீ கேட்ட உடனே உனக்கு சூடா காப்பி போட்டு தர்றதும் வயிறார சாப்பாடு ஆக்கி வைக்கிறதும் அந்த பொண்ணுதான். தன் வயிற்று வலியை தாங்கிட்டு இந்த குடும்பத்துக்காக உழைக்கிற ஒரு பொண்ணை பார்த்து நாடகம் போடுறான்னு சொல்றதுக்கு உனக்கு கொஞ்சமாவது கூசலையா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நான் சும்மாதான் சொன்னேன். இனிமே நீ ஒரு வார்த்தை பேசக்கூடாது. அவ பத்தி தேவையில்லாம பேசி வாயை திறக்காத. எங்கிட்ட இருந்து வர கோபத்தை உன்னால தாங்கிக்க முடியாது விஜயா. மனிதத்தன்மையே இல்லாம நடந்துக்காத, போடலங்கிறாரு. அடுத்த நாள் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு ரோகிணி தன்னோட பிரெக்னன்சி செக்அப்க்கு வராங்க. அப்ப சீதாவை பாக்குறாங்க. நர்ஸ் கிட்ட சீதா பேசிட்டு இருக்காங்க. சீதா டாக்டர் கிட்ட பேசிட்டேன், உங்க அக்காவுக்கு உடனடியா ஆபரேஷன் பண்ணியாங்கன்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்னைக்கு டேட் பிக்ஸ் பண்ணலான்னு கேட்டு உடனே அட்மிஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்க. பாவம் சீதா, உங்க அக்கா, அவங்களுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு என் கனவுல கூட நினைக்கலங்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த ரோகிணி, என்னது சீதாவோட அக்காவுக்குன்னா அப்ப இது மீனாதான், மீனாவுக்கு ஆபரேஷனா? அப்ப இவளுக்கு குழந்தை பிறக்கிறதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு போல. ஆஹா, இந்த விஷயம் மட்டும் எனக்கு முழுசா தெரிஞ்சிருச்சுன்னா வீட்டுல அத்தை விஜயா வச்சு இந்த மீனாவை அடிச்சு துரத்திடலாமே. இவளை குழந்தை பெற்றுக்க முடியாத மறுபடியும் ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணிடலாம். இதை எப்படியாவது சீதா வாயிலிருந்து வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ரோகிணி மெதுவா பரிதாபமும் முகத்தை வச்சுட்டு சீதா கிட்ட போய், சீதா நல்லா இருக்கியா? இப்பதான் நர்ஸும் கிட்ட ஏதோ ஆபரேஷன் பத்தி பேசிட்டு இருந்தாங்களே, என்னாச்சு சீதா? உங்க அக்கா மீனாவுக்கு உடம்புக்கு எதுவும் பெரிய பிரச்சனையா? ஆபரேஷன் பண்ற அளவுக்கு என்னாச்சு? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, விஷயத்த சொல்லு சீதான்னு சொல்றாங்க. சீதா பயப்படாம, அடல நீங்களா ரோகிணி, நீங்க என்ன செக்கப்க்கு வந்திருக்கீங்க? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நர்ஸ் சொன்னது எங்க அக்காவை பத்தி இல்ல. பொய் சொல்லாது சீதா, நர்ஸ் உங்க அக்கான்னு தானே தெளிவா சொன்னாங்க. ஐயோ ரோகிணி, அது எங்க சொந்தக்காரங்க. அதாவது எங்க புருஷன் அருணோட தூரத்து சொந்தத்துல ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ வயிற்றுல கட்டி இருக்குன்னு ஆபரேஷன் பண்ண போறாங்க. அதைத்தான் நர்சிங் கிட்ட கேட்டுட்டு போறாங்க. எங்க அக்கா மீனாவுக்கு என்ன? அவன் நல்ல ஆரோக்கியமா சந்தோஷமா தான் இருக்கா. நீங்க எதுக்கு தேவையில்லாம கற்பனை பண்றீங்க? டாக்டர் வந்துட்டாங்க போல, நீங்க போய் உங்க செக்கப்ப பாருங்க அப்படின்ட்டாங்க. ரோகிணி மனசுக்குள்ள, அப்ப மீனாவுக்கு இல்லையா? சரி நான் டாக்டர் பார்க்க போறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. சீதாவும் மனசுக்குள்ள, அப்பாடா நல்ல வேலை இந்த விஷயம் பாம்பு கிட்ட இருந்து எங்க அக்காவோட மானத்தை காப்பாத்தியாச்சு. இவளுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா வீட்டுல அக்கா நிம்மதியா வாழ முடியாதுன்னு நினைச்சுக்கிறாங்க. முத்து ரோட்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறப்ப அருண் திடீர்னு வந்து பைக்ல குறுக்க நிக்கிறாரு. டேய் அருண், எதுக்குடா இங்க வந்து வழியை மறைச்சு நிக்கிற? ஒழுங்கா பைக் எடுத்துட்டு போயிடு, நான் இப்ப ரொம்ப சீரியஸான மூட்ல இருக்கேன், என்கிட்ட தேவையில்லாம வம்பு வளர்க்காதங்கிறாங்க. அருண் நக்கலாம். ஏன் முத்து, ஏன் இவ்வளவு அவசரம்? உன்னை தேடி யாரும் வரமாட்டாங்கன்னு நினைச்சியா? என்னடா சீதாவை என் கூட வாழ விடாம பிரிச்சு கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு பெரிய தியாகி மாதிரி வேஷம் போடுறியா? எனக்கு எல்லாம் புரியுதுடான்னு சொல்றாரு. டேய் பொண்டாட்டி மாடு மாதிரி அடிச்சு துரத்துன நாயினி, நீ எல்லாம் மனிதனை பத்தி பேசுறியாடா? சீதா அவ விருப்பப்பட்டுதான் அவ அம்மா வீட்டுக்கு வந்தா, நான் ரோட்ல நின்று லூஸ் மாதிரி பேசாதாங்கிறாங்க. முத்து, ஓ அப்படியே கதை போகுது, உன்னை பத்தி எனக்கு தெரியாதடா? எதுக்குடா தேவையில்லாம ஏன் பொண்டாட்டியும் உன் வீட்டுல வச்சுட்டு இருக்க? என்னடா மனசுல நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே அருண் இவ்வளவு கேவலமா பேசினது முத்துவால தாங்க முடியல. உடனே பயங்கர கோவம் வந்து, நான் என் பொம்பளைங்களை பத்தி எவ்வளவு கேவலமான வார்த்தை பேசுறேன்டா நீ? உன்னை இன்னைக்கு உயிரோடு விட்டா நான் மனுஷனே இல்லையா அப்படின்னுட்டு அருணோட சட்டையை பிடிச்சு கன்னத்துல ஓங்கி ஒண்ணு விடுறாரு. பொம்பளைங்களை மதிக்க தெரியாது பொறுக்கினாயே, இன்னொரு தடவை சீதா பேரையோ என் குடும்பத்து பேரையோ இழுத்த உன்னை பிணமாக்கியதுன்னு ஜாக்கிரத அப்படிங்கிறாரு. இப்படி முத்து தன்னை அடிக்க வச்சு அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு அருண். வீடியோ தெளிவா வந்திருக்காடா மச்சான், செம தெளிவா வந்திருக்குடா. முத்து உன்னை மாடு மாதிரி அடிக்கிறது அப்படியே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவ்வளவுதான்டா, இந்த வீடியோ தான் எனக்கு ஆயுதம். இப்ப பாரு சீதா, நீ எப்படி என் காலில் விழுந்து விளக்க போற? சீதாவுக்கு இந்த வீடியோவை அருண் அனுப்பி வைக்கிறாரு. சீதா, உன்னை பிரிஞ்ச கவலையில நான் உன்னை தேடி வந்தேன். ஆனா உன் மச்சான் என்ன ஆள் வச்சு நடுத்தரில் வச்சு நாயை விட கேவலமா அடிச்சுட்டான். எனக்குன்னு கேட்க ஆறு இல்ல, அதுதான் இந்த அடி அப்படிங்கிறாரு. உடனே மாமா ஏன் இப்படி பண்ணாரு? அருண் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவர் என் புருஷன் தானே, இப்படி நடுத்தரில் வச்சு எல்லாரும் பார்க்கிற மாதிரி அடிக்கிற அளவுக்கு அவர் என்ன குத்தம் பண்ணாரு? அவருக்கு தாய் தகப்பன் இல்லைன்னு தானே எல்லாரும் அவரை போட்டு மிதிக்கிறீங்க. நான் தான் அவர் கூட சண்டை போட்டுட்டு இங்கே வந்திருக்கேன், என்னாலதான் அவருக்கு இந்த நிலைமை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஏன் சீதா இருடி, மாப்பிள்ளை ஏதோ தப்பா பேசியிருப்பா, அதான் முத்து கோவப்பட்டிருப்பாரு. நீ அவசரப்பட்டு ஏதோ முடிவெடுக்காத, போதும்மா, இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்.
நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மாமா அருணை அடிச்சுட்டே தான் இருப்பாரு. அவர் நல்லவரோ கெட்டவரோ அவரை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த வாழ்க்கையை நானே போய் அனுபவிக்கிறேன். என்னை யாரும் தடுக்காதீங்க அப்படின்னுட்டு துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பவும் அருண் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கு நடுவுல ரோகிணியோட வீட்டுக்கு அண்ணாமலை போறாரு. ரோகிணி அவங்க அம்மா, வாங்கண்ணே அண்ணாமலை அண்ணா, என்ன திடீர்னு இந்த பக்கம், உள்ள வாங்கண்ணே உட்காருங்கன்னு சொல்றாரு. ரோகிணி அண்ணாமலைய பாத்துட்டு, வாங்க அங்கிள், சௌக்கியமா இருக்கீங்களா, என்ன திடீர்னு சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க, உட்காருங்க அங்கிள் அங்குறாங்க. கிரீஷ் ஓடி வந்து, தாத்தா எப்படி இருக்கீங்க தாத்தா, நீங்க என்ன பார்க்கத்தானே வந்தீங்க, எப்படி இருக்கீங்க தாத்தா, நீங்க என்னதானே பார்க்க வந்தீங்கன்னு கேக்குறீங்க. அண்ணாமலை வந்து, நீ எப்படிக்கண்ணா இருக்க, நல்லா படிக்கிறியா, பெரிய ஆளா வரணும் சரியா, தாத்தா இன்னைக்கு உங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ போய் உள்ள விளையாடுறியாங்கிறாங்க. அண்ணாமலை ரோகிணி கிட்ட, நான் எதுக்காக இன்னைக்கு உன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறேன்னு உனக்கு நல்லாவே தெரியுமா, எனக்கு உண்மையிலேயே என்ன பண்றதுன்னு தெரியலம்மா, என் நெஞ்சு வெடிச்சுன்னு போல இருக்கு, இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, நீ கர்ப்பமா இருக்கேன்னு மனோஜ் வந்து என்கிட்ட சொன்னப்ப என் வாழ்நாள்ல இல்லாத ஒரு பெரிய சந்தோஷத்தை நான் உணர்ந்தேம்மா. ஆனா அந்த சந்தோஷத்தை நான் முழுசா அனுபவிக்கிறதுக்குள்ள என் மகனே அதை சுக்குநூற உடைச்சிட்டாம்மா. இல்லம்மா, நான் உன்னை ஒரு வார்த்தை கூட குறை சொல்ல மாட்டேன். இந்த வீட்டுக்கு வந்த 3 மருமகளையும், மீனாவாகட்டும், ஸ்ருதி ஆகட்டும், நீ ஆகட்டும், நான் ஒரு நாள் கூட பாரபட்சத்தோட பார்த்ததே இல்லை. 3 பேருமே என் பொண்ணுங்க மாதிரிதான். உங்களை நான் என்னைக்குமே சந்தேகப்பட்டதும் தாழ்வா நினைச்சதும் இல்லை. ஆனா என் ரத்தம் நான் பெத்த பையன் மனோஜ் இப்படி ஒரு பொய்யான வழியில நடந்து குடும்பத்தோட நிம்மதியை குலைப்பான்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிறாரு. எனக்கு வயசாயிடுச்சு ரோகிணி, நான் சாகிறதுக்குள்ள என் குடும்பம் ஒண்ணா சந்தோஷமா நிம்மதியா வாழணும் தான் ஆசைப்பட்டேன். ஆனா இந்த மனோஜ் பண்ற காரியங்கள் என் நிம்மதியை மொத்தமா பறிச்சிடுச்சு. உனக்கு ஒரு கஷ்டம், இந்த மாமா வந்து நிப்பேம்மா, ஆனா என் மகனை நினைச்சுதான் வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நடுவுல நைட்ல விஜயா தனியா யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொருக்கு தான் வயிற்றுல கோளாறு, குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டான். ஆனா இந்த ரோகிணி, இவ வயிற்றுல வளர்ற குழந்தை மட்டும் இந்த வீட்டுக்கு வாரிசா வந்துடுச்சுன்னா அண்ணாமலை மொத்த சொத்தையும் அந்த குழந்தை பேர்லயும் அவ பேர்லயும் எழுதி வச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம மனோஜ் என் கைக்குள்ள வச்சிருக்கவே முடியாது. ஏன் மனோஜுக்கு அந்த ஏமாத்துக்காரி பொண்டாட்டியா வரக்கூடாது திரும்பவும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இவ குழந்தை பெத்தா இந்த குடும்பத்துல பெரிய ஆளா ஆகுறதா, நான் உயிருள்ள வரைக்கும் அதை நடக்க விட மாட்டேன்னு நினைக்கிறாங்க. யாருக்கோ போன் பண்றாங்க. ஹலோ அஞ்சலா, நான் விஜயா பேசுறேன். யாரும் இல்லாத இடத்துக்கு வந்து பேசு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான காரியம் ஆகணும். வீட்டுல இந்த ரோகிணி கர்ப்பமா இருக்கிறது உனக்கு தெரியும்ல, அவ வயிற்றுல இருக்க குழந்தை இந்த பூமிக்கே வரக்கூடாதுடிங்கிறாங்க. அக்கா, என்னக்கா சொல்றீங்க, வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு இந்த பாவத்தை செய்ய சொல்றீங்களே, அடிப்போடி லூசு, பாவம் புண்ணியம் பார்த்துட்டு இருந்தா இந்த வீட்டுல என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. அந்த மீனாவுக்கு குழந்தை இல்லைங்கிறது சந்தோஷம் எனக்கு முழுசா கிடைக்கல, அதுக்குள்ள இவ வயிற்றுல குழந்தை வந்து என் வயிற்றுச்சில கூட்டிடுச்சு. யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி அப்புறம் சாப்பாட்டுலயோ இல்ல பால்லயோ கலந்து கொடுத்து ஏதாச்சும் கருவு கலைக்கிற மூலிகை மருந்தோ இல்ல நாட்டு மருந்தோ இப்ப வாங்கிட்டு வாடி. அக்கா, அது மாடுனா பெரிய பிரச்சனை ஆயிடுங்கா, மாமாவுக்கு தெரிஞ்சா உங்களை வீட்டை விட்டு துரத்திடுவாரு. யாரும் கண்டுபிடிக்க முடியாதபடி தாண்டி நம்ம பண்ண போறோம். ரோகிணிக்கு இயல்பாவே அபாஷன் ஆயிடுச்சுன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். நாளைக்கு அந்த பொடி மருந்து ரகசியமா ரெடி பண்ணி என்கிட்ட கொண்டு வந்து கொடு.